சின்னதாக ஒரு வீடுங்க, வெள்ளாமை வர்றதுக்கு 2 ஏக்கரா காடுங்க. விடிய காத்தால எந்திரிச்சு பால் கறக்கிறதுக்கு 4 உருப்படி மாடுங்க. பாலை கறந்து போட்டு காடெல்லாம் சுற்றி போட்டு வந்து கொஞ்சி விளையாடுறதுக்கு அழகான ஒரு நாய்க்குட்டிங்க. மனசுக்கு பிடிச்ச வேலைங்க, நிம்மதியான ஒரு வேளை சோறுங்க. இதை விட வாழ்க்கையில் என்னங்க நம்மளுக்கு பெருசாக கிடைக்க போகுதுங்க. யாரெல்லாம் இந்த வாழ்க்கையை வாழ்கிறீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். கோடி ரூபா கொடுத்தாலுமே பார்த்தீங்கன்னா கிடைக்காத சந்தோஷம் பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்தில் இருக்கிறதாங்க எப்போவுமே. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம எங்கே தான் போய் சுற்றிட்டு வந்தாலும் நம்ம தோட்டத்துக்கு வந்தால் தான் அவ்வளோ ஒரு சந்தோஷங்க. எங்கே போனாலும் சரிங்க, பொழுத நேரம் கரெக்டாக வீட்டுக்கு வந்துடுவோனுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா விவசாயியோட பொழப்பே ஒரு அப்படித்தாங்க. மாடு கணெல்லாம் பார்க்கணும் இல்லைங்களா. பொழுத நேரமாக மாடு மேய்க்கலான்ட்டு கிளம்பியாச்சுங்க. நம்மளோட குண்டாலேந்திர வாழைக்காட்டில் பார்த்தீங்கன்னா காடாக நல்லா மே விழுந்து கிடக்குதுங்க. வாழைத்தாரும் பார்த்தீங்கன்னா பாதி காடு வெட்டானதுனால கொண்டு போய் அப்படியே சித்தோட கட்டி மேய்க்கல அப்படின்னு தான் இன்றைக்கி பிடிச்சிட்டு போயிருக்குங்க. எல்லா பக்கம் வேசி விழுந்தனால பார்த்தீங்கன்னா காடை காஞ்சு போச்சுங்க. நம்ம வாழைக்காட்டில் மட்டும்தான் ஏதாவது கொஞ்சம் தண்ணி வயதுனால நம்மளுக்கு அப்படியே மே விழுந்து நிற்கிதுங்க. அப்படியே பொழுதா வரைக்கும் இன்றைக்கி வந்து நம்மளோட சோளக்காட்டுக்கு தாங்க வந்துக்கிறோம். அதாவது நம்ம சோளம் பேச்சு கிட்டத்தட்ட ஒரு 2 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க. நம்ம போட்டு பார்த்திங்கன்னா ஒரு 4 மழை நல்லா கிடச்சதில் ஓரளவுக்கு பயிர் நெகுந்துச்சுங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் மழை இல்லாத பயிர் ஊரா அப்படியே வந்துருச்சுங்க. இடங்கா முடங்க ஒரு 2 மழை பேஞ்சிருச்சுன்னா நம்மளுக்கு இன்னுமே பார்த்திங்கன்னா சோளப்பயிர் நல்லா நீட்டாக வந்திருக்குங்க. நம்மளுக்கு மழை இல்லாதனால பார்த்திங்கன்னா பயிர் உரம் பார்த்திங்கன்னா இன்னும் பூட்டை வாங்குறக்கே லேட் ஆகுதுங்க. இன்னும் ஒரு மாதத்துக்கு மேலே இருங்க. அதுக்குள்ளே இடங்கா முடங்க ஒரு மழை பேஞ்சிருச்சுன்னா நம்மளுக்கு மறுபடியும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பயிர் நல்லா நெகுந்து பூட்டை வாங்கிருச்சுன்னா நம்ம பயிரை எடுத்து போட்டுடலாங்க. நம்ம வீட்டுக்கு பார்த்திங்கன்னா புது வரவாக ஒருத்தர் வந்துக்கிற அப்படிங்க. அதாவது நம்ம குட்டியானுக்கு பார்த்திங்கன்னா துணை நாய்க்குட்டியாக ஒன்று எட்டு வந்தங்க. இவன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆளத்தான் இருந்தாங்க. சரி இன்னொரு நாய்க்குட்டி இருந்துட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு தான் பார்த்திங்கன்னா இவன் எட்டு வந்தங்க. பாருங்க இப்போவே கையெல்லாம் கடிக்கிறக்க ஆரம்பிச்சிட்டான். உன்னை பெருசாக எத்தனை சேட்டை பண்ணுறான்னு தெரியலிங்க. இந்த மாதிரி குட்டினா யாரெல்லாம் வளர்த்திட்டு இருக்கிறீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். குடி குடி. ஏன்டா உனக்கு வேணுமா காபி? இந்தாடா நீ குடுறா. பார்த்து நாக்கு வெந்து போக போகுது. வேண்டாம் விடு, அவனை குடிச்சாரா. உனக்கு பால் ஊத்துற சரியா? அவன் குடிச்சிட்டு போயிச்சாரா. சரி உனக்கு நான் பால் ஊத்துறேன். எப்ப இவ்வளவு சாம்பிளா? சாம்பிளா? சாம்பிளே 1 கிலோ திம்பிங்க போல. என்ன சாம்பிளே 1 கிலோ எடுத்துட்டீங்க? Ada net